ஹாப்பி டே ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். புரோட்டோபிளாசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னது ஒரு புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அப்படின்னாலே இட் இஸ் அ லிவிங் சப்ஸ்டன்சஸ் இன் த செல்ஸ். செல்லில் இருக்கிறது தான் என்னது புரோட்டோபிளாஸ்ட். அதை எப்படி கல்ச்சர் பண்ணுறாங்க, அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்ச்சர்ஸ் பண்ணுறது. கல்ச்சர்ஸ்னால் ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சு அதோட க்ரோத்தை நம்ம பார்க்குறது. ஸோ இந்த புரோட்டோபிளாசத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்றது, அந்த கல்ச்சர்ஸை பற்றி தான் நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இது உங்களோட +2 பயாலஜியில் இருக்குது, பயோபாட்னியில் இந்த டாபிக் இருக்குது. ஸோ புரோட்டோபிளாஸ்ட் ஆர் செல்ஸ் வித்தவுட் எ செல்வால். அதாவது புரோட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்வால் இல்லாமல், ஓகேவா, அதாவது செல்வால் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம்ஸ், கோல்கி அப்பரேட்டஸ், மைட்டோகாண்ட்ரியா, எல்லா ஆர்கன்ஸ் இருக்கும். அதாவது செல்வால் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாசம் தான். ஸோ பவுண்டட் பை அ செல் மெம்ப்ரெயின். அதாவது புரோட்டோபிளாசம் உள்ளே இருக்குது, செல் உள்ளே இருக்குது, அதான் லிவிங் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றி என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா செல்வால் இருக்கும். பிளான்ட்டுக்கு செல்வால் இருக்கும், செல் மெம்ப்ரெயின் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன எப்படி கல்ச்சர்ஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா அந்த செல் செல் மெம்ப்ரெயின் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஒன்லி உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன் புரோட்டோபிளாசத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக எடுப்பாங்க கல்ச்சர்ஸ் பண்ணுறதுக்காக. இட் டு பாசிபிள் டு ரீஜெனரேட். என்ன பண்ணுவாங்கன்னா அதை தனியாக எடுத்துகிட்டு திரும்ப ரீஜெனரேட் பண்ண வைக்கிறது தான் இந்த புரோட்டோபிளாசம் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஹோல் பிளான்ட், அதாவது ஒரு பிளான்ட் மொத்த பிளான்ட்டில் ஒரே ஒரு சிங்கிள் செல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அண்ட் ஆல்சோ டெவலப் சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ். அதாவது அது அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா சொமேட்டிக்னால் அவுட்டர் லேயர் ஆஃப் த செல்ஸ், சொமேட்டிக் பாடி செல்ஸ், அதோட ஹைப்ரிட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி புரோட்டோபிளாசஸை தனியாக எடுக்கிறதுனால என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைப்ரிடைசேஷன்ஸ். அதாவது இப்போ நிறையா பார்த்திங்கன்னா குளோனிங், ஹைப்ரிடைசேஷன்லாம் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹைப்ரிடைசேஷன் மூலமாக நிறையா ஈல்டு நமக்கு, அதாவது நிறைய க்ரோத் கிடைக்கும், நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஹைப்ரிடே பண்ணுறாங்க. அதாவது இந்த ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இந்த புரோட்டோபிளாசம் ஃபஸ்ட்டு புரோட்டோபிளாசம்க்கு கல்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐசோலேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. செப்பரேஷன்ஸு தனியாக பிரித்து எடுக்கிறது, ஐசோலேட் பண்ணி எடுக்கிறது. புரோட்டோபிளாசத்தை செல்லுலேருந்து புரோட்டோபிளாசத்தை மட்டும் தனியாக எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளான்ட், அதாவது ஸ்மால் பிட் ஆஃப் ஒரு லீஃப், ஒரு பிளான்ட்டோட ஒரு லீஃபை மட்டும் எடுப்பாங்க, ஓகேவா. அதாவது ஸ்மால் பிட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ, ஏதாவது ஒரு டிஷ்யூ, ஒரு லீஃப் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா லீஃப் டிஷ்யூ யூஸ் ஃபார் சைட்டோபிளாசம்ஸ். அதில் இருக்கக்கூடிய லீஃபில் இருக்கக்கூடிய செல்லில் தனியாக எடுப்பாங்க புரோட்டோபிளாசத்தை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம்ஸ். இந்த ப்ராசஸில் லீஃப் டிஷ்யூ அந்த லீஃப், அதாவது ஒரு லீஃப் எடுக்கிறாங்கன்னா அதை இமர்ஸ்னால் முக்கிடுவாங்க ஒரு சொல்யூஷனில். அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோசைம், ஓகேவா. அந்த லீஃப் ஒரு பிளான்ட்லேருந்து லீஃபை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சொல்யூஷன், ஒரு சம் ஆஃப் த கெமிக்கல் சொல்யூஷன்ஸில் டிப் பண்ணிவிடுவாங்க, இமர்ஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசைம் அண்ட் 2% ஆஃப் நோசுகா செல்லுலேஸ் என்சைம்ஸ். இந்த 2 என்சைமில் அதை உள்ளே வைப்பாங்க லீஃபை. அது மட்டும் இல்லாமல் 13% சார்பிட்டால் ஆர் மேனிட்டால், அதையும் அந்த கெமிக்கல் சொல்யூஷன்ஸையும் அந்த லீஃபில் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அது pH வேல்யூ 5.4 இருக்கணும். அதாவது pH நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த லீஃப் அந்த சொல்யூஷன்ஸில் நம்ம போடணும். அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH 5.4, அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம லீஃபை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட் பண்ணணும் ஓவர் நைட், ஒரு நாள் ஃபுல்லாகவே, 1 நைட் ஃபுல்லாகவே நம்ம அதை ரொம்ப இன்குபேட், சேஃப்டியாக நம்ம பாதுகாக்கணும், இன்குபேட் பண்ணணும். 25 டிகிரி செல்சியஸில் நம்ம பண்ணணும். ஆஃப்டர் ஏ ஜென்டில் டீசிங் ஆஃப் செல்ஸ் புரோட்டோபிளாஸ்ட் அப்டைன்ஸ். அதை நம்ம இந்த ப்ராசஸ் முடித்த உடனே நம்மளுக்கு நல்லா புரோட்டோபிளாசம் நல்லா தெளிவாக தெரியும். அதுவும் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா நல்லா கிளியராக தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசத்தை. அகெயின் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நமக்கு அந்த கிடைச்ச புரோட்டோபிளாசம் அகெயின் வி ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு 20% சுக்ரோ சொல்யூஷனில் இன்னும் நம்ம ரீடைன் பண்ணி வச்சிடணும். அதில் சுக்ரோ சொல்யூஷனில் போட்டு வச்சிடணும் அடுத்த செகண்டு.
ஆஃப்டர் தட் வாட் வில் ஹேப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சென்ட்ரிஃபியூகேட்டட் டு கெட் பியூர் ஃப்ளோர். அதை நல்லா சென்ட்ரிஃபியூகல் பண்ணணும். அதுக்கு அந்த இட் ஹாஸ் பி டூயிங் இன் லேபார்ட்ரி ஒன்லி, லேபில் தான் பண்ண முடியும். அந்த சென்ட்ரிஃபியூக் பண்ணும்போது சென்ட்ரிஃபியூகல்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த பிளட்டெல்லாம் தனியாக வந்து சீரமை தனியாக எடுக்கும். அதாவது நல்லா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும் சென்ட்ரிஃபியூகல் அப்பேரட்டஸ். லெபார்ட்ரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் போட்டு இதை நம்ம இந்த கிடைச்ச புரோட்டோபிளாசத்தை வந்து என்ன பண்ணணும்னா, ஆஃப்டர் தட் இந்த சுக்ரோ சொல்யூஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சென்ட்ரிஃபியூகேட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி பண்ணும்போது நமக்கு பியூர் புரோட்டோபிளாஸ்டம் இப்போ நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அட் டிஃப்ரெண்ட் டெப்ரிஸ் ஆஃப் செல் வால்ஸ் வி ஆர் கெட்டிங் தட் புரோட்டோபிளாஸ்ட். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு புரோட்டோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் கிடைச்ச புரோட்டோபிளாசத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன். ஃபியூஷன் மீன்ஸ் ஜாயிண்ட். இட் இஸ் டன் த்ரூ த யூஸ் ஆஃப் சூட்டபிள் ஃபியூசோஜன். இதுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசோஜென் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் ஃபியூஸ் பண்ண முடியும். ஃபியூஸ் மீன் ஜாயின் பண்ணுறது. நார்மலி பிஇபி இதுக்கு வந்து நீங்கள் ஃபியூஸ் பண்ணணுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் தேவைன்னா பாலிஎத்திலீன் கிளைக்கால் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் வந்து ஐசோலேட்டட் புரோட்டோபிளாசம். இப்போ நம்ம தனியாக கிடச்ச புரோட்டோபிளாஸை வந்து அகெயின் நீங்கள் இன்க்யூபேட் பண்ணணும். வி ஹாவ் டு இன்க்யூபேட் 25 to 30% கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிஇஜி. பிஇஜி மீன்ஸ் வாட்? பாலிஎத்திலீன் கிளைக்காலில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணணும் 25 to 30%. நெக்ஸ்ட் அதோட என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வித் Ca++, கால்சியம். சிஏன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன்ஸ். அந்த புரோட்டோபிளாஸ்டோல்ஸ் அக்ளூட்டினேஷன்ஸ். அதாவது இப்போ எப்படி இருக்கும் புரோட்டோபிளாசம், நம்ம ஏற்கனவே ஐசோலேட் பண்ணதை தான் திருப்பி நம்ம ஃபியூஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபியூஷன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக பிஇஜி வேணும். பாலிஎத்திலீன் கிளைக்காலை வச்சு தான் இன்க்யூபேட் பண்ணுறோம், ப்ளஸ் கால்சியம் அயன்ஸ். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த புரோட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ளூட்டினேஷன்ஸ். அக்ளூட்டினேஷன் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா க்ளம்ஸாக இருக்கும் செல்ஸை. த ஃபார்மேஷன் ஆஃப் க்ளம்ஸ் ஆஃப் செல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபியூஷன் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி ஒரு க்ளம்ஸியான செல்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாசத்தை எடுத்து கல்ச்சர் பண்ணணும். வி ஹாவ் டு கல்ச்சர் இட். ஸோ கல்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன லிக்விட் தேவைப்படணும்? எம்எஸ் லிக்விட் மீடியம் இஸ் யூஸ்டு சம் மாடிஃபிகேஷன் இன் ட்ராப்லெட். கொஞ்சமாக ட்ராப்பாக ஆட் பண்ணி மைக்ரோ ட்ராப்பாக வந்து ஆட் பண்ணி கல்ச்சர் பண்ணணும். புரோட்டோபிளாஸ் வேவ்ஸ் டெஸ்டட் வித் அந்த புரோட்டோபிளாசத்தை நீங்கள் அகெயின் டெஸ்ட் பண்ணணும். எந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரசின் டைஅசிட்டேட் பிஃபோர் த கல்ச்சர். அதாவது நீங்கள் கல்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை டெஸ்ட் பண்ணிடணும். நாட் ஆஃப்டர் கல்ச்சர், பிஃபோர் கல்ச்சர். த கல்ச்சர்ஸ் ஆர் இன்க்யூபேட்டட். இப்போ நல்லா நம்ம கல்ச்சரை வந்து நம்மளுக்கு அந்த புரோட்டோபிளாசத்தில் கிடைச்ச கல்ச்சர்ஸை வந்து அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்க்யூபேட் பண்ணுறோம். கண்டினியூஸ் லைட் கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வைக்கணும்னா 1000 to 2000 லக்ஸ் அட் 25 டிகிரி செல்சியஸில் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. இந்த செல் வால் ஃபார்மேஷன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் புரோட்டோபிளாசம் மட்டும் தான் எடுத்தோம். இப்போ நம்ம கல்ச்சர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோபிளாசத்தை சுற்றி அகெயின் என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால். The first new that cell wall has to be formed occurs within 24 to 48 hours. கரெக்டாக எவ்வளோ மணி நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 to 48 ஹவர்ஸில் வந்து இந்த ஹேப்பனிங் செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும். நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து. ஸோ ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அதை இன்க்யூபேட் பண்ணியிருக்கோம், கல்ச்சர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் படக்கும்போது 2 to 7 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சர்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அட் ப்ரெசன்ட் இப்போ உங்கள் கையில் வந்து நமக்கு வந்து நியூ செல்ஸ் நிறையா கிடச்சிருச்சு. இந்த செல்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைப்ரிடைசேஷனுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிடைச்ச செல்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் சொமேட்டிக் ஹைப்ரிட் செல்ஸ் செலெக்ஷன் பண்ணணும். த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம் இப்போ வந்து ஆக்சுவலி இதில் வந்து ஃபியூஷன் ஆகிருக்கு வித்தவுட் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஆனால் அதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இல்லை. ஸோ ஒரு செல் வந்து நியூக்ளியஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அது பேர் வந்து சைப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இஸ் கால்ட் சைப்ரைட். ஃபாலோயிங் திஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் டேக் பிளேஸ். இந்த பிக்சர் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ நல்லா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒரு பிளான்ட், ஒரு யங் பிளான்ட்லேருந்து நம்ம லீஃபை மட்டும் எடுத்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறோம்.
ஸ்டெர்லைசேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா எபிடெர்மிஸ் பீலிங். எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு நமக்கு ஸ்டெர்லைசேஷன் மூலமாக. இப்போ அந்த பீல்டு லீஃப், அதாவது அது மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பீல்டு லீஃப், ரிமூவ் பண்ண லீஃப் நமக்கு நல்லா கிடச்சிடுச்சு. அதில் வந்து நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, அதில் இருக்கிறது எல்லாமே செல்ஸு தான், பிளாஸ்மோலைஸ்ட் செல்ஸு. இந்த செல்ஸை வந்து நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஒரு டியூப்பில் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்ம என்சைம்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம், செல்ஸ் இன் என்சைம்ஸ் மிக்சர்ஸ். ஸோ என்சைம் மிக்சர்ஸ் ஆகும்போது செல் வால் மட்டும் டைஜஷன் ஆகி வெளியே போயிடும். அதில் இருக்கிற புரோட்டோபிளாசம் மட்டும் வெளியே ரிலீஸ் ஆகுது பாருங்கள். அந்த செல் மட்டும், அந்த செல் வால் போயிட்டு அந்த புரோட்டோபிளாசம் மட்டும் வெளியே வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்ச இந்த புரோட்டோபிளாசத்தை இதில் வந்து நம்ம வாஷிங் ஆஃப் புரோட்டோபிளாசம், இதில் தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். அதாவது உள்ளே இருக்குது பாருங்கள், இதிலே வாஷ் ஆகிடும். இந்த டியூப்பில் போட்டு பண்ணும்போது டெப்ரீஸ், அதாவது டெப்ரீஸ்னால் தேவையில்லாதெல்லாம் மேலே ஸ்டோர் ஆகிட்டு கீழே புரோட்டோபிளாசம் எல்லாமே இதாகிடுச்சு பாருங்கள், ஸ்டாக்னட் ஆகிடுச்சு, கீழே தங்கிருச்சு. ஸோ அகெயின் இந்த புரோட்டோபிளாசத்தை தான் நம்ம ஐசோலேட் பண்ண போகிறோம். ஐசோலேட் பண்ணி செப்ரேட் பண்ணி பிளான்டிங் ஆஃப் புரோட்டோபிளாசஸ், அதை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் இந்த புரோட்டோபிளாசஸை. ஸோ நம்ம இந்த கிடைச்ச இந்த புரோட்டோபிளாசஸில் ஃபுல்லாகவே திருப்பி செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகுது. ரீஜெனரேட்னால் திருப்பி க்ரோத் ஆகுது. க்ரோத் ஆகிட்டு நிறைய செல்ஸ் உருவாகுது, கிளம்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் செல்ஸ்லேருந்து அடுத்தபடியாக நமக்கு என்ன கிடைக்கும்னா நிறைய செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ தான். குரூப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னாலே டிஷ்யூஸ். இப்போ நம்மளுக்கு வந்து டிஷ்யூஸ் ஃபார்மில் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு அந்த கிடைச்ச டிஷ்யூஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கேலஸ் டிஷ்யூஸை இங்கே வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், பிளான்டேட் பண்ணுறோம். பிளான்ட்லேட் derived from protoplast. நெக்ஸ்ட் இதுலேருந்து அகெயின் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுதான் புரோட்டோபிளாசம் கல்ச்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.